பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ட்ரிவாண்ட்ரத்துல திருவல்லம் பரசுராமர் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. அது எங்கன்னா கோவளம் பைபாஸ்ல இருக்கு. நான் ட்ரிவாண்ட்ரத்துக்கு வந்து 30 வருஷத்துக்கு மேல ஆச்சு. எனக்கு இப்போ ஒரு 10 வருஷமா தான் அந்த கோவிலை பத்தி தெரியும். அது கூட எப்படி தெரியும்னா, மதுரையில என்னோட நெய்பர் கேட்டாங்க, இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கறதுக்குன்னு ஒரு கோவில் இருக்காமே இங்க, ரொம்ப விசேஷமா அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இங்க எல்லாருக்கிட்டையும் நான் விசாரிச்சு பார்த்ததுல இந்த கோவில் சொன்னாங்க. அப்படியே அவங்களுக்கு நான் சொன்னேன். அவங்க இங்க வந்து எல்லாம் பண்ணிட்டு போனாங்க. இறந்தவங்களுக்கு நம்ம இங்க வந்து திலஹோமம் அப்படின்னு அர்ச்சனைக்கு கொடுக்கலாம். இறந்தவங்க பேர்ல அவங்க இறந்த அன்னைக்கு உள்ள நட்சத்திரம் கொடுத்து இறந்தவங்களோட பேரும் கொடுத்து அர்ச்சனைக்கு கொடுக்கலாங்க. அது மாதிரி பலி கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம திதி கொடுப்போம்ல, அதுவும் இங்க கொடுத்தா பெரிய விசேஷம். இந்த கோயில் இருக்கிற இடத்துல 3 ஆறு சேருது. அது வந்து கிள்ளி ஆறு, கரமன் ஆறு, பார்வதி புத்தனார். இந்த 3 ஆறும் சங்கமிக்கிற இடம். நம்ம 3 கடலும் சங்கமிக்கிற இடம் எவ்வளவு ஸ்பெஷலோ, அதே மாதிரி இது 3 ஆறும் சங்கமிக்கிற இடம். அதாவது இங்க வந்து மாசம் திதி பலி கொடுப்பாங்க. இறந்தவங்களுக்கு இறந்த அன்னையில இருந்து 41வது நாள் மாசம் 12 மாசம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு 12வது மாசம் ஆண்டு பலின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒருக்க அது கொடுப்பாங்க. லேடிஸும் கொடுப்பாங்க. நம்ம ஊர்ல ஜென்ட்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. இங்க அப்படி இல்லை, லேடிஸும் கொடுப்பாங்க. அவங்கவுங்க அம்மா அப்பாவுக்கு அவங்கவுங்க பெண் குழந்தைங்கள் கொடுப்பாங்க. இன்னைக்கு பூஜா குட்டியோட டேடியோட 5வது வருஷம் திதி. இந்த ஊர்லயே இருந்துட்டு நம்ம கொடுக்காம இருந்தா என்ன? 3 வருஷம் வீட்டுல பெருசா கொடுத்துட்டோம். அப்ப எங்களுக்கு வர்ற பூஜாரி 3 வருஷம் பெருசா கொடுத்துட்டீங்கல்ல, இனி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இங்க மலையாளம் கல்ச்சர் எப்படின்னா, அவங்க இறந்த நட்சத்திரம் வச்சுட்டு அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் இந்த திலஹோமம் கொடுப்பாங்க. அது கேள்விப்பட்ட உடனே நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அப்படி கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் வருஷத்துல இருந்தே தமிழ் மாசம் அவங்க இறந்த நட்சத்திரத்துல போய் இந்த திலஹோமம் கொடுப்போம். இந்த ட்ரிப் அப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத நாளே போய் அது எப்படி கொடுப்பாங்க அப்படின்றத கேட்போம், இந்த ஆண்டு பலி கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முத நாள் நேத்தே போய் கேட்டோம். கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ரூபம் வச்சுட்டு நீங்க ஏதாவது பலி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு. அப்போ இல்லை, சின்ன தகடுல ஆண் ரூபம் பெண் ரூபம் இருக்கும். இறந்தவங்க ஆணா இருந்தா அந்த ஆண் ரூபம் வாங்கணும். வாங்கிட்டு 500 ரூபாய்க்கு உள்ள சாமான்கள்லாம் வாங்கணும். நெய், அப்படி பூவு, அப்படி எல்லாம் சேர்ந்து 500 ரூபாய் அதுவும் தருவாங்க. பூஜா குட்டி உட்கார வச்சு அவங்க முன்னாடி சாதம் எல்லாம் வச்சு அவங்க பூஜை பண்ண சொல்லி தருவாங்க. அதே மாதிரி வரிசையா எல்லாரையும் உட்கார வச்சிருப்பாங்க. எல்லாரும் அவங்க சொல்ல செய்யணும். அப்போ இந்த ரூபம் இருக்கு இல்லையா, அது வந்து அவங்க இறந்தவங்களா சங்கல்பிச்சு அவங்களுக்கு நம்ம எல்லாம் சாப்பாடு எல்லாம் கொடுத்து பூவெல்லாம் கொடுத்து அப்படி அது மனசுக்கு சந்தோஷமா இருந்தது. ஒரு துண்டு கட்டிட்டு அந்த துண்டுல இருந்து ஒரு நூல் எடுத்து அதுதான் அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்குள்ள ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நூல் போடுறாங்க. சாதம் எள்ளு எல்லாம் இறைச்சி எல்லாம் பண்ணிட்டு கொண்டு போய் 9 பலிக்கல் இருக்கும். அந்த 9 பலிக்கல்லையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு லாஸ்ட்ல மிச்சம் இருக்கிறத அந்த 3 ஆறு சங்கமமாகிற இடத்துல இறங்கி தலையில பின்னாடி கூடி போட்டுட்டு பார்க்காம திருப்பி வந்துடணும். எனக்கு ஃபர்ஸ்ட் பூஜா குட்டிக்கிட்ட நான் சொல்லும் போது, டேடி மட்டும் இல்லை, அவங்களுக்கு முன்னாடி இறந்தவங்க அவங்களுக்கு அப்புறம் இறந்தவங்க எல்லாரையும் மனசுல நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது எனக்கு குரல் அடைச்சது. அப்போ பூஜா சொன்னா, எதுக்கு குரல் அடைக்குது, அதெல்லாம் இது ஹாப்பியா செய்ய வேண்டிய வேலை அப்படின்னு சொன்னா. அவன் அங்க போய் என்னைய உள்ள விடல. அவங்க ஒரு நீல ஒரு ஹாலில் உள்ள போட்டு கதவை அடைச்சிட்டாங்க. ஏன்னா இது 5-6 இடத்துல செய்யறாங்க. ஒண்ணு வெளியில வச்சும் செஞ்சாங்க, அதை நான் பார்த்தேன். பெரிய பெரிய ஹால் இருக்கு, அந்த ஹால்குள்ளேயும் வச்சு செய்யறாங்க. இவ போனதுல இருந்து வர்ற வரைக்கும் ஃபுல்லா அழுதுருக்கா. என்னைய ரொம்ப தைரியசாலின்னு சொல்லிட்டு வீட்டுல என்னைய திட்டினா, என்ன நீங்க இப்படி அழுகுறீங்க அப்படின்னு. இந்த தைரியசாலி போய் அங்க போய் ஃபுல்லா அழுதுட்டு வந்திருக்கு. முகம்லாம் வீங்கி போய் வந்தா. நான் காமிக்கவா அவளை எப்படி இருக்கிறான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் இல்லை. ஆமா, அலாமையா இப்படி முகம்லாம் வீங்கி போயிருக்கு. அது காலையில சொல்லு, நீ எப்படி இன்னைக்கு கொடுத்த? நல்லா இருந்தது. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் போய் நம்ம நிறைய வெயிட் எல்லாம் பண்ணணும் கொஞ்சம். ஆனா போய் நமக்கு செய்யும் போது வந்து ஹாப்பியா இருந்தது. ஏன்னா நான் வந்து இதுல எல்லாம் ஒட்டுமே பிலீஃப் இல்லாத ஒரு ஆளாக்கும். இறந்துட்டா அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் உள்ள ஆளாக்கும். ஆனா இன்னைக்கு செய்யும்போது இட் வாஸ் நைஸ். ஆனா இன்னொரு காரியம் என்னன்னா, இந்த கேன்சர் கதை தான். உள்ள போனா சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் வெளி போடுறாங்க. லைக் எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த வயசு பிள்ளைங்க கூட வெளி போடுறாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான். நல்லா இருந்தது. இட் வாஸ் நைஸ். எல்லாமே எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. காலையில் எத்தனை மணிக்கு போனீங்க? காலையில வந்து 5 மணிக்கு போனா
5 மணிக்கு டிக்கெட் வாங்கினா அவங்க 6 மணிக்கு உள்ளே ஏற்றுவாங்க. நான் போனப்போ ஒரு 5:36 ஆச்சு அங்கே எத்துனப்போ. செகண்ட் ஷிஃப்ட்ல நான் ஏறினேன். அது எனக்கு முன்னாடி இன்னொரு ஷிஃப்ட் இருந்தது. அவங்களே கிளீன் பண்ணி அவங்களே எல்லாம் செட் பண்ணிட்டு கூப்பிடுவாங்க, பேர் கூப்பிடுவாங்க, அங்கே போய் உட்காரணும். ஆனால் கன்ஜஸ்டடாக தான் இருக்கும். உட்காந்துட்டு எந்திக்கிறதுக்கு அப்புறம் உட்காரதுக்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனாலும் இட் வாஸ் நைஸ். அப்படி ரொம்ப கஷ்டமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு 3/4 மணி நேரம் அந்த பூஜை எல்லாம் அவங்க சொல்லுவாங்க, என்னென்ன பண்ணணும்னு சொல்லி தருவாங்க. அப்படி அதுக்கப்புறம் பாயசம் கிடைக்கும். உண்ணியப்பம், சக்கரை பொங்கல், பால் பாயசம். அது முடிச்சு வெளியே வந்தா ஸ்திரமா அன்னதானம் உண்டு. இன்னைக்கு வந்து கஞ்சியும் உடச்ச கறியும் அடிப்பொடியா இருந்தது. கோயில் பிரசாதம் வந்திருக்கு. என்னெல்லாம் வந்திருக்குன்னு பார்ப்போம். இது வந்து உண்ணியப்பம். சாஃப்டா இருக்கா? பரவாயில்ல. பால் பாயசத்துல பால் மட்டும்தான் இருக்கு, ஒன்றும் இல்லை. அதில் நெய் ஒன்றுமே இல்லை. சிம்பிள் பால் பாயசம். பால், ஜீனி, அரிசி மட்டும், நெய் இல்லை, ஏலக்காய் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. வேகாத சோறு வச்சு செஞ்ச சக்கரை பொங்கல். அதுலேயும் ஒன்றும் இல்லை. யாரும் கண்ணு விடுற அளவு டேஸ்ட் ஆகிடுச்சு. இதுதான் இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ். இது கோவிலில் காலையில் 5:45 நாங்கள் போகும்போது இவ்வளோ கூட்டம் இருந்தது. அப்பயே ஃபுல்லாக கூட்டம் இருந்தது. இது பலி கொடுத்துட்டு வெளியில் அந்த பலிக்கல் இருக்குல்ல, 9 கல் இருக்குன்னு சொன்னேன்ல, அதில் போய் இந்த சாதம் வைக்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க. இங்கே குட்டி குழந்தைகள்ல இருந்து வயசான 90 வயசு 95 வயசு பாட்டி தாத்தா வரைக்கும் வந்து இது கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை. ஏதோ இல்லாமையே அவங்க இவ்வளோ நம்பிக்கையாக செய்கிறாங்க. பூஜா குட்டியும் பலி கொடுத்துட்டு இந்த சாதம் காக்காவுக்கு வைக்கிறதுக்காக போயிட்டுருக்கா. அந்த பிங்க் கலர் சாரி தான் பூஜா குட்டி. வெளியில் சொன்ன 9 கல் பலிக்கல் சொன்னேன்ல, அது இதுதான். இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சாதம் போடணும். இங்கே காக்காவை விட பீஜியன் தான் நிறைய இருந்தது. ஏதோ ஒரு பேர்டு வந்து சாப்பிட்டா சரிதான் நமக்கு. இதுதான் அந்த 3 ஆறு சேர்ற இடம். இதில் தான் நம்ம போய் பின்னாடி திரும்பி இருந்து தலைவலியாக தலைக்கு மேலே கூடி இந்த மிச்சம் இருக்கிறதெல்லாம் போட்டுட்டு திரும்பி பார்க்காம வரணும். இந்த முக்கில் ஒரு பைப் இருக்கும், அதில் வந்து நம்ம கை காலெலாம் கழுகிட்டு கோவிலுக்குள்ளே போகணும். கோவிலில் பிரசாதம் இது கஞ்சியும் உடச்சி கறியும் சொல்லுவாங்க இங்கே. அதுவும் பூஜா குட்டி நல்லா இருக்கா? நம்ம ஆள் ரூபம் வாங்கிச்சு அது நம்மளோட இறந்தவங்களா சங்கல்பிச்சு இந்த பூஜை எல்லாம் பண்றோம் இல்லையா, அந்த ரூபத்தை வந்து நம்ம அவங்க கிட்ட கொடுத்துட்டா அவங்க பரசுராமர் பாதத்துல வச்சிருவாங்க. வச்சா அவர் இந்த இறந்தவங்க வந்து சாமியா போயிட்டாங்கன்னு அர்த்தம். இனி அடுத்த வருஷத்துல இருந்து இந்த ஆள் ரூபம் வைக்க வேண்டாம். வருஷம் சும்மா போய் நம்ம வீட்டில் எள்ளும் தண்ணியை இறப்போம் இல்லையா, அது மாதிரி சாதம் எள்ளு தண்ணி இறைச்சி அதெல்லாம் பண்ணணும். அந்த பூஜையெல்லாம் பண்ணணும். காக்காக்கு சாதம் வைக்கணும். இந்த ஆள் ரூபம் வைக்க வேண்டாம். இன்னைக்கோட அவங்க சாமியோட ஐக்கியம் ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு நேற்று நாங்கள் போய் விசாரிக்கும் போது ஒருத்தர் கதை சொன்னார். மனசுக்கு திருப்தியாக இருந்தது. உங்களுக்கும் யாருக்காவது இப்படி ஒரு இது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்காக தான் இந்த வீடியோ. என்னடா சாந்தி இந்த வீடியோலாம் போட ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ஊர் ஸ்பெஷல். அது இது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கே அதனோட வேல்யூ தெரியாது. அதனால தான் இது நேற்று நான் கேள்விப்பட்டவுடனே எனக்கு இது போடணும் அப்படின்னு ஒரு ஆசை. சங்கடமான காரியம்னாலும் எல்லாரும் செய்யணும்ல. சொல்லுவாங்க திதி அன்னைக்கு, இந்த அமாவாசை அன்னைக்கு எல்லாம் இறந்தவங்க வந்து கை நீட்டி நிற்பாங்க. நம்ம கொடுக்காட்டா அவங்க ஏமாந்து போயிடுவாங்க. அதனால நம்ம கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும். அது இப்போ அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? தேங்க்யூ.